வெல்கம் டு மீனா சமையல். நவராத்திரினுடைய 3வது நாள் இன்னைக்கு. ஸோ 3வது நாள் அப்படிங்கும்போது சந்திரகண்டா அப்படிங்கிற அம்மனை வந்து நம்ம கும்பிடுறது வழக்கம். சந்திரகண்டா அப்படிங்கிற பேர் வந்து எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரா அப்படின்னா மூன், அதாவது அந்த கிரெசன்ட் மூன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அவங்க தலையில் இருக்கும். கண்டா அப்படின்னா பெல். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் வந்து ஒரு பெரிய யுத்தம் நடக்கும் போது இந்த சந்திரகண்டா அப்படிங்கிற கடவுள் வந்து எந்த அளவுக்கு உக்கிரகமாக இருப்பாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற அந்த மணி ஓசைனாலேயே வந்து அந்த அசுரர்கள் எல்லாம் வந்து இறந்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு உக்கிரகமாக இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நம்பிக்கை. இவங்களுடைய வாகனம் வந்து சிம்மம். அவங்களுக்கு வந்து உகந்த கலர் அப்படிங்கிறது வந்து மஞ்சள். பாருங்க, நான் வந்து இன்னைக்கு மஞ்சள் கலர் வந்து சேலை கட்டியிருக்கேன், அதுக்கப்புறமா மஞ்சள் வளையலும் கூட. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற பிரசாதம் வந்து அரிசி மாவில் செஞ்சது. அரிசி மாவில் ஒரு ஸ்வீட் அண்ட் ஒரு காரம். அரிசி மாவில் ஸ்வீட் அப்படிங்கிறது வந்து கொழுக்கட்டை பாயசம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த கொழுக்கட்டை வந்து நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை நான் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். அதுலேயே அதே மாவில் வந்து சின்ன சின்ன உருண்டைகள் ஆக்கி நவராத்திரிக்கு வந்து நான் சுண்டலாவும் வந்து செஞ்சு காட்டியிருக்கேனுங்க. ஸோ அந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சுட்டு அதில் வந்து பாயசம் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா காரம் அப்படிங்கிறது வந்து பச்சரிசி மாவில் வந்து தட்டை, அதாவது நிப்பட்டு அப்படின்ட்டு ஆந்திராலையும் சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டுமே எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அரிசி மாவில் வந்து ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அரிசி அப்படிங்கிறது வந்து ஸ்டேபிள் ஃபுட் ஆஃப் இந்தியா. அதுவும் முக்கியமாக சவுத் இண்டியன்ஸ்க்கு வந்து கேட்கவே வேண்டாம். ரொம்ப ஈஸியாக அவைலபிள் ஆகக்கூடியது, க்ளூட்டன் ஃப்ரீ அப்படின்ட்டும் சொல்லுவாங்க, ஈஸிலி டைஜஸ்டபிள் கூட. அண்ட் கார்டியோ ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து அரிசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிலி டைஜஸ்டபிள், இன்ஸ்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அண்ட் பிளட் ப்ரெஷர் கூட நல்லாவே மேனேஜ் பண்ணும். ஸோ இந்த சுவையான கொழுக்கட்டை பாயசம் அண்ட் அரிசி மாவு தட்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். கொழுக்கட்டை பாயசம் செய்ய தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 1/2 கப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் அண்ட் 1 சிட்டிகை உப்பு. இதுதான் கொழுக்கட்டை செய்கிறதுக்காக. அதுக்கப்புறமா பாயசம் செய்கிறதுக்கு ஒரு 3/4 லிட்டர் காய்ச்சி ஆற வைச்ச பால், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கசகசா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன் 1 மணி நேரமாக. ஒரு 1/2லேருந்து 3/4 கப்பு சர்க்கரை உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி கொழுக்கட்டை பாயசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். இது வந்து இப்போ ஆன் பண்ணிடலாம். மீன்வைல் அரிசி மாவில் வந்து முதல்ல நான் வந்து கொழுக்கட்டை மாவு ரெடி செஞ்சுட்டேன். ரெடி செஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகள் ஆக்கி நல்ல ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வந்து ஸ்டீம் குக் பண்ணியிருக்கேன். பாருங்கள், குட்டி குட்டி பேர்ல் சைஸில் வந்து நான் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி செய்கிறது அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொழுக்கட்டை ரெசிபி வந்து இந்த ஐ கார்டில் நான் போடுறேன், அது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு ஸ்பெஷல் எபிசோடை வந்து கொழுக்கட்டை செய்கிறது எப்படி அப்படின்ட்டு போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா இந்த குட்டி குட்டி பால்ஸ் செஞ்சு அதுக்கப்புறமா ஸ்டீம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கொழுக்கட்டை சுண்டல் அப்படின்ட்டும் ஒரு எபிசோட் செஞ்சுருக்கேன். அதுவும் வந்து இந்த லிங்க்கில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நான் செஞ்சுட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். சைமல்டேனியஸ்லி இந்த கசகசா வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் வந்து நல்ல மையாட்ட அரைச்சிருக்கேன். தேவைப்படும் போது தண்ணி விடாமல் பால் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டேனுங்க. ரொம்ப மையாட்ட அரைக்கும் போது தான் இந்த ஒரு பாயசத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ பால் வந்து இப்போ வார்மாக இருக்குது. ஸோ அரைச்ச இந்த கசகசாவை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ கசகசா அப்படிங்கிறது வந்து முதல்ல குக் ஆகணும். இந்த பச்சை வாசனை போயிட்டு நல்லா குக் ஆகணும். இதுக்கப்புறமா தான் வந்து நம்ம சர்க்கரையை சேர்க்கணும். சர்க்கரை வந்து முதல்லையே சேர்த்துட்டோம்னா கசகசா வந்து வேகாது. அண்ட் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒன்ஸ் இன் அ வைல் வந்து நம்ம கிளறிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பொங்கு வர்ற சமயத்தில் வந்து நம்ம திரும்பவும் கிளறிட்டு ஃப்ளேம் வந்து மாட்ரேட்லேயே இருந்து கிளறும் போது தான் பொங்கி வெளியில் வராமல் உள்ளேயே வந்து நல்லா குக் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 7 to 10 மினிட்ஸாக வந்து நம்ம பால் வந்து கொதிச்சுட்டே இருந்தது. கசகசாவுடைய பச்சை வாசனையும் போயாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இந்த ஒரு பர்டிகுலர் பாயசத்துக்கு வந்து முந்திரி வறுத்து போடுறதோ இல்லை திராட்சையோ இல்லை சாரப்பருப்பு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சூட் ஆகாது. ஆஸ் இட் இஸ் பிளெயினாக இருக்கும்போது தான் அந்த கொழுக்கட்டை வந்து வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குட்டி குட்டி பேர்ல் டைப் பால்ஸு, அது வந்து நல்லா என்ஜாய் பண்ணி ரிலீஷ் பண்ண முடியும். ஸோ தட் ஃபோக்கஸ் வந்து அது மேலே தான் இருக்கும், அந்த நட்ஸ் மேலே இருக்காது. ஸோ அதுதான் இந்த பாயசத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. இதையும் தாண்டி நீங்கள் வந்து நட்ஸ் வேணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டீங்கன்னா பாதாம், பிஸ்தாஷியோ அண்ட் முந்திரி பருப்பு வந்து ஃபைனாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து அதுக்கப்புறமா கூட சேர்த்துக்கலாம். ஸோ சர்க்கரை வந்து இப்போ கரைஞ்சாச்சு. இந்த வேக வச்ச இந்த பேர்ல்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சேர்த்துக்கலாம். கொழுக்கட்டை பேர்ல்ஸ் இவ்வளோ அழகாக ஃப்ளோட்டாக இருக்குது பாருங்கள், ஃப்ளோட்டிங் பேர்ல்ஸ் மாதிரி.
ஒரே ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் அணைச்சிடலாம். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம பாயசம் வந்து கொதிக்க ஆரம்பித்தாச்சு. நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். அண்ட் இந்த உருண்டை செய்யும்போது இந்த சைஸ் செஞ்சால் கரெக்டாக இருக்கும். இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் செய்யும்போது அந்தளவுக்கு என்ஜாயபிளாக இருக்காது. ஸோ கொஞ்சம் ரொம்பவே பொறுமையாக வந்து நீங்கள் இந்த உருண்டை செஞ்சு அதுக்கப்புறமா வேக வச்சு அதுக்கப்புறமா போடுங்க. ஸோ ஆர் கொழுக்கட்டை பாயசம் ஆர் உன்றாள்ள பாயசம் இஸ் ரெடி. அரிசி மாவு தட்டை செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப்பு பச்சரிசி மாவு, 1/4 கப்பு உடச்ச கடலை, அதாவது நம்ம சட்னிக்கு போடுற உடச்ச கடலை, 1/4 கப் வந்து வறுத்த வேர்க்கடலை, 2 பச்சை மிளகா, இது வந்து நம்ம விழுதாக அரைச்சிக்க வேண்டியது இருக்கும், அண்ட் 1 டீஸ்பூன் சிகப்பு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான் தேவையான பொருட்கள். ஸோ ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம இந்த பச்சை மிளகாவை வந்து விழுதாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். செகண்ட் ஸ்டெப் வந்து இந்த உடச்ச கடலையும் வேர்க்கடலையும் ஒன்றும் பாதியமாக ஜஸ்ட் செமி க்ரஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா மாவு எப்படி பிசைஞ்சு எப்படி தட்டை செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இந்த பச்சை மிளகா வந்து நான் விழுதாட்டம் அரைச்சிட்டு வந்திருக்கேன். அடுத்து வந்து உடச்சக்கடலை அண்ட் வேர்க்கடலை ரெண்டுமே ஒரே வாட்டி மிக்சியில் பல்ஸ் மோடில் கொரன்னு அரைச்சிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அந்த க்ரன்ச் இருக்கும்போது தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முதல்ல ஒரு லார்ஜ் மிக்சிங் பவுலில் அரிசி மாவை சேர்த்துக்கலாம், சிகப்பு மிளகாத்தூள் அண்ட் இந்த உடச்சக்கடலை அண்ட் வேர்க்கடலை பவுடர், பச்சை மிளகா விழுது அண்ட் இந்த மிக்சருக்கு வேண்டிய தேவையான அளவு உப்பு. இந்த இன்க்ரீடியன்ஸை வந்து முதல்ல நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் பேனில் வந்து ஆல்ரெடி ஹீட் பண்ணியாச்சு, அது வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு. இன்னும் 1 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா ஹாட் ஆயில் வந்து நம்ம சேர்த்து அதுக்கப்புறமா தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். இதில் விருப்பப்பட்டிங்கன்னா பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்ல ஹாட் ஆயில் சேர்த்துக்கலாம். இது வந்து சின்ன கரண்டி, அதனால் நான் இன்னொரு கரண்டி சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துக்கிற காரணம் வந்து நல்ல மொறுமொறுன்ட்டு வரும் நம்மளுடைய தட்டை. இதுக்கு பதிலாக சாஃப்ட் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சாஃப்ட் பட்டர் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து சமமாக மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஒரு டஃப்பான சப்பாத்தி டோவாக பிசைஞ்சிக்கலாம். இந்த ரெசிபி வந்து எங்கள் பாட்டியுடையது, அதாவது எங்கள் அப்பாவுடைய அம்மாவுடையது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நல்ல ஸ்டிஃபான டோ வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவி சின்ன சின்ன உருண்டைகள் ஆக்கிக்கலாம். இந்த சைஸு ஒரு ஸ்மால் லெமன் சைஸ், இல்லைன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஃபுல் மாவு வந்து இந்த மாதிரி நம்ம பால்ஸ் ஆக்கி வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போது இந்த மாதிரி பால்ஸை நான் செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் ஷீட்டில் லைட்டாக வந்து நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். இந்த மாதிரி அங்கங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ தட் ஒரே வாட்டி நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். இந்த கவரை வந்து இந்த ஷீட்டை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிடலாம். என்கிட்ட இந்த மாதிரி ஒரு டூல் இருக்குது. உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு டூல் இல்லைன்னா சாதாரண ஒரு கப்போ இல்லை டம்ளரோ எது கிடைச்சாலும் பரவாயில்ல, அதால் வந்து இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் மாட்ரேட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா தட்டைஸுமே இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். அதாவது ஒரு பேட்சுக்கு வந்து எத்தனை கொள்ளுமோ அத்தனை வந்து நம்ம ரெடி செஞ்சு வச்சுக்கலாம். மீதி வந்து பொரியும் போது, ஒரு பேட்ச் பொரியும் போது இன்னொரு பேட்ச் வந்து இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சைமல்டேனியஸாக வேலை வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். உங்களுக்கு தட்டை இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பால் தான் வந்து சைஸ் வந்து டிட்டர்மின் பண்ணும். அப்போ இந்த பாலே வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக நம்ம செஞ்சுக்கணும். ஸோ எல்லா தட்டைஸுமே இப்போ வந்து ஷேப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது எண்ணெயும் சைமல்டேனியஸாக ஹீட் ஆகிடுச்சு. இது வந்து எப்படி டீப் ஃப்ரை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எண்ணெய் வந்து இப்போது ஹீட் ஆகிடுச்சு. ஸோ கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு தட்டை நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம்.
ஸோ 1 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஸ்லோவாக இதை டர்ன் பண்ணி விட்டுறலாம். ஸோ தட் சமமாக எல்லாம் பக்கமும் வேகிறதுக்காக. பாருங்கள், எல்லாம் தட்டியும் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயாச்சு அண்ட் சத்தமும் அடங்கியாச்சு, எண்ணெய் சத்தமும் அடங்கியாச்சு. பாருங்கள், நவ் இட் இஸ் டைம் ஃபார் அஸ் டு ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அரிசி மாவு தட்டை இஸ் ரெடி. தேர்ட் டே ஆஃப் நவராத்திரி சந்திரகண்டா தேவிக்கு வந்து நம்ம என்ன பிரசாதம் செஞ்சோம் அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? ஸோ இந்த பாயசமும் சரி தட்டியும் சரி ரெண்டுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.